கீழ்கூடையில என்ன இல்ல? ஒன்றுமில்லை. நடுக்கூடையில என்ன இல்ல? மேல் கூடை. மூன்றாவது கூடையில இருக்குது பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட பலகாரங்கள். எவ்வளவு இருந்தது? அது எவ்வளவு இருந்தது? கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் பத்திரமா கொண்டு போனோம் இல்லையா? அந்த கொஞ்சத்தையும் என்ன பண்ணாங்க? ஓப்பனா இருந்தனால பறவைகள் அதை வந்து கொத்தி கொண்டு போய்விட்டது. பறவை என்பது இதை காட்டுகிறது, சாத்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? பறவைகள் கொத்தி கொண்டு போய்விட்டது. இப்ப பார்வோன் போற, ராஜாவண்ட போற, மகாராஜாவண்ட போகும் பொழுது 3 கூட எம்டியா போனா வரவேற்பாரா? அவரு வரவேற்பாரா? நீங்களும் நானும் அப்படி பரலோகத்துல ஒரு எம்டியா போனீங்கன்னா உங்களை பார்த்து சொல்ல நீ யாருன்னே தெரியாதுன்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் பார்வோனுக்கு முன்பதான் போய் நிக்கிறான். ஒரு கூடையில் என்ன இல்ல? கூடையோ வெள்ளை, ஆனா மேல் கூடையில் இருந்த அந்த பலகாரம் கூட பறவைகள் வந்து பட்சித்து போட்டு விட்டது. ஆனா என்ன இல்லை? இப்ப அந்த கொஞ்சம் கூட இல்ல. கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லையே, பத்திரப்படி கொஞ்சமாவது கொண்டு வந்தேன்னு சொல்லி கொஞ்சமா கொண்டு என்ன சொல்லி, பரவாயில்லப்பா, கொஞ்சத்துல உண்மையா இருந்த உன் அநேகத்து மேல அதிகாரம் வைக்கிறேன். அந்த கொஞ்சத்தை அவன் பாதுகாக்காமல் இருந்து அதை பறவைகள் வந்து என்ன பண்ணுச்சு? பட்சித்து போட்டதுனால ராஜாவாண்ட போய் நிக்கிறான். 3 கூட எம்டி. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு நாள் எங்க போய் நிக்க போறோம்? எங்க நிக்க போறோம்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன், வாசிப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ரிவார்டு கொடுக்கிற இடம். ஆமே சொல்லுங்களேன். வெகுமதிகள் கொடுக்கிற இடம் தான். அந்த இடத்துல நீ போய் எம்டியா நிற்க கூடாது. ஆமே சொல்லுங்களேன். அவர் உனக்கு கொடுத்த பொறுப்பை, ஆமே உத்தரவாதத்தை, உண்மையால் என்னென்ன கிருபைகள் அவை எல்லாவற்றையும் ஆவி ஆத்மா சரீரத்துல ஆமே நிரப்பப்பட்டு கொண்டு போய் அங்க போய் சேர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரம். உன்னத பாட்டு 1:4. என்ன இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். இழுத்தது யாருங்க? இழுத்தது யாரு? மனவாட்டி தானே இழுக்கிறாரு. மனவாட்டி தானே இழுக்கிறாரு. ஒரு ஆளு தானே இழுக்கிறாரு. புரியுதா? என்ன இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். என்னடா பின்னாடி என்ன பண்ணுது? ஒரு கூட்டமே வருது பார்த்தீங்களா? இழுத்தது மனவாட்டி. ஆனா அந்த மனவாட்டி எத்தனை பேர் வச்சுக்கிறா? ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிற. அவளை இழுத்தா ஒரு சேனையே வருது பாருங்க. என்ன இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்து விடுவோம். ராஜா என்னை தமது அறைகளில் பாருங்க. ராஜா தம்மை அறைக்குள் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து எத்தனை பேர் வந்துட்டாங்க? நாங்கள். ஆமா சொல்லுங்களேன். ஒரு மனவாட்டினுடைய நோக்கம் என்ன வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் சுவிசேஷத்தை அறிவித்து நீ மரிக்கும் பொழுது, ஆமா சொல்லுங்க, வெறும் கையனாய் போய் நிற்க கூடாது. திரளான ஜனங்களை இழுத்து கொண்டு வருகிற ஒரு மனவாட்டியாக. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் நீ ராஜாவை சந்திக்கும் பொழுது ஆனா கூடையோ வெண்மை, கூடையோ பரிசுத்தம். சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஓவர் பரிசுத்தம், ஓவரா. ஆனா ஒரு கிரியம் இருக்க கூடாது. ஒரு கிரியம் அன்பே இருக்காது. அன்பே இல்லாத பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் அட்டூழியம் தான். அது நான் சொல்றேன், அன்பு தான் அங்க முக்கியம். ஆமா சொல்லுங்களேன். ஓவர் பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தத்தை போல நடிக்கிறது. ஆனா வெள்ளை அடிக்கப்பட்டு இருக்கிறது. 3 கூட என்ன கூட? என்ன கூட? வெள்ள கூட. நான் கிறிஸ்தவன், நான் பரிசுத்தவான் போல நடிக்கலாம். ஆனா பரலோக தேவனுக்கு முன்பதை நடிக்க முடியாது. யாரும் நடிக்க முடியாது. நான் ஒரு பரிசுத்தவான் போல காட்சியளிக்கலாம். மேல மாத்திரம் பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட பலகாரங்கள் அவன் கொஞ்சம் இருக்குது. அந்த கொஞ்சத்து கூட பாதுகாக்க முடியாம போய் கடைசி எப்படி நிக்கிறாம? எம்டியா நிக்கிற. தலை தூக்கப்படுதல்ல, வெட்டப்படுதா இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2025 ஒரு தீர்மானம் எடுப்போம். எனக்கு கொஞ்சமா இருந்தாலும், ஆமே சொல்லுங்களேன், என் கூடையில
ஆமை சேர்த்து வைன்னு சொன்னார்ல ஆண்டவரே. அந்த துணிக்கைகள் அற்பமா என்ன அது? அந்த துணிக்கை தான் அநேகருக்கு பயன்படுவதற்காக. ஆமை சொல்லுங்களேன், ஆமை சொல்லுங்கள். அப்படி என்ற இயேசு எதையுமே அவர் சேதமாக்கவில்லை. கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியில எனக்காக உனக்காக சிந்தப்பட்டார். ஆமே, அதுதான் பலி விருந்து. என்ன விருந்து? என்ன விருந்து கொண்டுதான் எல்லாருக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். அவருடைய சரீரத்தை விருந்தாக்கி கொடுத்த எல்லாம் அதுதான் உங்களுக்காக பிற்கப்படுகிற. அப்படின்னா சபைக்கு அது விருந்தா? திருவிருந்து. என்ன விருந்து? அந்த விருந்துக்கு பேர் என்ன விருந்து? திருவிருந்து. ஆமா சொன்ன ஒவ்வொரு மாதமும் நாம தியானிக்கிறோம் அல்லவா? திருவிருந்து பந்தி பங்கு பெறுறோமா இல்லையா? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, வாங்கி புசியுங்கள். அப்படி என்றால் 100% தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். 100% உனக்காக எனக்காக முதல் பேரான குமாரன், ஆமா முதன்மையை உனக்காக எனக்காக கொடுத்தார்.